உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல மோகன், மனசுக்கு தான் அமைதி இல்லாம போயிடுச்சு. நம்ம இருக்க சூழ்நிலை நினைச்சு வருத்தப்படுறியா? நாம தான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போறது இல்லையே, வீட்டுல தானே இருக்கிறோம். அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? அது இல்ல, இது வேற. வேற என்ன? நமக்கு இதை விட்டா வேற என்ன கவலை இருக்கு? நீ உடனே ஹாஸ்டலை விட்டு வான்னு சொன்னப்போ நான் யார்கிட்டயுமே சொல்லாம வந்துட்டேன். அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அதை நினைச்சு என்ன பண்ண முடியும் ஆர்த்தி? இல்ல மோகன், அந்த மேடம் ரொம்ப நல்லவங்க. நான் அவங்க ஹாஸ்டல்ல தங்க இடம் வேணும்னு கேட்டப்போ என்ன ஏது, நான் யாரு, எங்க இருந்து வரேன்னு எதுவுமே விசாரிக்கல. நான் சொன்னதை நம்பி என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிட்டாங்க. என்னோட மொபைல் நம்பரை கூட அவங்க கேட்கல. என் முகத்தை பார்த்ததும் அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. நீதான் இந்த ஹாஸ்டல்ல நான் சேர்க்கிற பொண்ணு, பார்க்கலாம் உன்னோட ராசி எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. என்னோட ராசி அவங்களுக்கு எப்படி இருந்துச்சோ, எவ்வளவு மன கஷ்டத்தை கொண்டு வந்துச்சோ, அவங்க நம்பிக்கைய நான் கெடுத்துட்டேன். என்ன போய் நம்பணுமேனு இப்ப நினைச்சிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா கூட சாப்பிடவா சாப்பிடவான்னு இவ்ளோ அழுத்தி கூப்பிட்டதும் இல்ல, நான் சாப்பிடாம இருந்தப்போ இவ்ளோ கண்டிச்சதும் இல்ல. ஆனா அந்த செல்வி அக்கா நான் சாப்பிடுற நேரத்துக்கு சாப்பிட வரலன்னா அவ்வளவு சத்தம் போடும். இப்படியே சாப்பிடாம இருந்தா ஒட்டட குச்சி மாதிரி ஆக வேண்டியதுதான், ஒழுங்கா சாப்பிட்டு உடம்பு தேத்தப்பாருன்னு கத்துவாங்க. ஆனா அவங்க அப்படி கத்துனப்பெல்லாம் எனக்கு பயங்கரமா கோவம் வரும். இந்த பொம்பளையார் அதெல்லாம் சொல்றதுக்கு நான் ஒட்டட குச்சி மாதிரி இருக்கேன் இல்ல பூசணிக்காய் மாதிரி இருக்கேன், இதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா சாப்பிட்டியான்னு கேட்க கூட மூணாவது ஆளே இல்லாம இங்க நம்ம 2 பேரும் இப்படி ஒத்தியா கிடக்கும் போதுதான் அந்த அக்கா கேட்டதுல எவ்வளவு உரிமை இருந்துச்சுன்னு இப்ப புரியுது. நான் கிளம்பி வரும்போது அந்த அக்காவை தான் முதல்ல ஏமாத்தின. என்னை பத்தி அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நான் திடுதிப்புன்னு கிளம்பி வந்தத பியூலா பார்த்துட்டு பின்னாடியே வந்தா. ஐயோ, இவ துரத்துக்கிட்டு வராளே, பிடிச்சிட்டானா என்ன செய்யறதுன்னு ரொம்ப பயந்து உனக்கு கூட போன் பண்ணி கேட்டேன். நீ எப்படியாவது சமாளிச்சுட்டு வான்னு சொன்ன. வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மாட்டி அவ கீழே விழுந்தப்போ எனக்காக என்ன தேடி வந்தவ கீழே விழுந்துட்டாளேன்னு நினைக்காம அப்பா தப்பிச்சிட்டோமே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவ எப்படி இருக்காளோன்னு இப்ப நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரூம்மேட்னு சொல்லி என்னோட வந்து முதல்ல தங்கினது செண்பகா. என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணா. ஆனா வாயை திறந்து பேசினா யாரும் எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்துல நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டேன். செண்பகான்னு ஒருத்தி அந்த ரூம்ல இருக்கிறதாவோ நான் நினைச்சதும் இல்ல, நான் மதிச்சதும் இல்ல. நான் மதிக்கலனாலும் அவ என்ன மதிச்சா. நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ எனக்கு ரொம்ப ஞாபகமா மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தா. அவ என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாளோ. சொந்த மகளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட எங்க மேடம் இவ்வளவு பதறி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவ்வளவு பதறினாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் டெஸ்ட் வாங்குறது போறதுன்னு அவ்வளவு அலைஞ்சாங்க. எவ்வளவு நல்லெண்ணம் இருந்திருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்துட்டேன். ஆர்த்தி, நீ என்ன வேணும்னா செஞ்ச. சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நாம வேற என்ன பண்ண முடியும்? உன்னை பெத்து வளர்த்த உங்க அம்மா கிட்டயே சொல்லாம தானே ஓடி வந்த. எங்க அம்மாவுக்கு எங்க வீட்டுல எந்த செல்வாக்கும் கிடையாது. எங்க வீட்டுல இருக்கிற டேபிள் சேர் மாதிரி எங்க அம்மாவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. எப்படி ரைஸ் மில்லுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு எங்க அப்பா முதலாளியோ அதே மாதிரி எங்க அம்மாங்கிற ப்ராப்பர்ட்டிக்கும் எங்க அப்பா தான் முதலாளி. அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடணும், எத்தனை தடவை தும்மணுங்கிறது கூட எங்க அப்பா கொடுக்கிற கணக்கு படிதான் நடக்கணும். செங்கிப்பட்டியிலேயே பெரிய மனுஷி எங்க அம்மா தான். ஆனா சொந்த வீட்டுக்குள்ள அவங்க மனுஷியே இல்ல, ஒரு பொருள். அதனால அவங்களால நமக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. எதையாவது சொன்னா அது அப்படியே அச்சு பிசகாம அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. மாட்டி விடணுங்கிறதுக்காக இல்ல. அப்படி இருக்கிறது
ஒரு பொண்டாட்டியோட கடமைன்னு அவங்க நினைக்கிறாங்க. எங்க அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தா நிலைமை ரொம்ப நெகட்டிவா போயிருக்கும். ஒருவேளை எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேக்குறவரா இருந்தா நான் இப்படி ஓடி வந்திருக்க மாட்டேன். அங்கேயே இருந்து எங்க அப்பாவுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். ஆனா அவருக்கு மூணு விஷயம் தான் புரியும். பணம், ஜாதி பெருமை, சமூகத்துல அந்தஸ்து. எங்க அப்பா மாதிரி ஜாதி வெறியும் பண வெறியும் பிடிச்ச ஒரு மனுஷனுக்கு எதை சொன்னாலும் புரியாது. பாரு, இன்னும் எவ்வளவு கொலை வெறியோட நம்மள துரத்துறாங்க. அதனால அவங்க கிட்ட சொல்லாம வந்ததை பத்தி எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. ஆனா மேடம் விஷயம் அப்படி இல்ல. அவங்க எது சொன்னாலும் புரிஞ்சுக்க கூடியவங்க. அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப அன்பானவங்க. அவங்க கிட்ட சொல்லிருந்தா ஒருவேளை அவங்களே நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட சொல்லாம ஓடி வந்ததை பத்தி நினைச்சா என்னாலேயே என்ன மன்னிக்க முடியல மோகன். சரி, என்ன செய்யறது? சில சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி ஆயிடுது. நிலைமை சரியாகட்டும். அவங்க கிட்ட நடந்ததை எடுத்து சொல்லி நாம மன்னிப்பு கேட்கலாம். இப்பவே அவங்க கிட்ட போன்ல பேசி விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டா என்ன? ஆர்த்தி, அது சரியா வராது ஆர்த்தி. உனக்கே தெரியும் நம்ம நிலைமை இன்னும் சரியாகலன்னு. நம்ம ஏதாவது பேசி அதை யாராவது ட்ரேஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். வேணாம். இல்ல மோகன், பேசினாதான் என் பாரம் குறையும். இல்லன்னா இத பத்தி நினைச்சு நான் புழுங்கி போயிடுவேன். ஆர்த்தி, அதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு உனக்கு தெரியல. இந்த பாரு, நான் சொல்றதை கேளு. இல்ல மோகன், நான் பேசித்தான் ஆகணும். யாரையும் பார்க்காம யார்கிட்டயுமே பேசாம உன் முகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு உன்கிட்ட மட்டுமே பேசிக்கிட்டு இந்த 4 செவத்துக்குள்ள இன்னும் 4 நாள் இருந்தா கூட எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஒன்னு தவிர எனக்கு ஆதரவா பேசுற ஏதாவது ஒரு குரல் என் காதுல கேட்காதான்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. என்னோட தேவை என்னங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மோகன். சரி சரி, இப்போ நம்ம சிம் கார்டு வச்சு பேசினோம்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும். அதனால நான் புதுசா ஏதாவது சிம் கார்டு வாங்குறதுக்கு அரேஞ்ச் பண்றேன். நாம தான் இப்போ எங்கேயும் வெளியில போக முடியாது. எப்படி வேற சிம் கார்டுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்? எனக்கும் புரியுது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பொறு. நாளைக்கு எப்படியாவது பார்க்கலாம். ஆர்த்தி, ஹலோ நிவி. வாங்கப்பா. வணக்கங்க. உட்காருங்க. பாஸ், நிலைமை ஒன்றும் சரியில்லையே. உங்க சம்பந்தி உங்களை வாங்கன்னு கூட கூப்பிடாம உட்காந்துருக்காரு. எங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சவுண்ட் விட்டு வெளிநடப்பு செஞ்சிருமா? சரியில்லாத நிலைமைன்னு ஒரு விஷயமே கிடையாதுடா. நிலைமையை சரியா பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறதா விஷயம். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி யூஸ் பண்றேன்னு பாரு. பார்க்கணும்னு சொன்னீங்களா? நிவேதா சொன்னா. ஆமா சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டதும் மனசு கேட்கல. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத சம்பந்தியை நமக்கு கிடைச்சிருக்கிறாரே, அவரை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டாங்களேன்னு அவருக்கு ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு ஜெயிலுக்கு போய் கழுதினா அவருக்கு ஒத்துக்காதுன்னு ஒரு நிமிஷம் பதறிட்டேன்னா. அதான் ஒரு பாசத்துல உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். ஜெயிலுக்கெல்லாம் போகல சம்பந்தி, சும்மா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சு விட்டுட்டாங்க. அதுவும் என்ன இல்ல, நம்ம சூர்யாவை.
மத்தபடி நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சம்பந்தி. உங்களை மாதிரி நல்லவங்க சில பேரு என்னை பத்தி நல்ல விதமா நினைக்கிறதுனாலதான் நான் எந்த சிக்கலும் இல்லாம சௌக்கியமா இருக்கேன். என்னங்க இந்த ஆளு, நீங்க நக்கல் பண்றீங்கன்னு கூட தெரியாம ஏதோ பாராட்டு பத்திரம் வாசிச்ச மாதிரி ஏற்புல கொடுக்கறாரு. ஆமாமா, அவ்வளவு மந்தமான ஆளா இருப்பான் போல இருக்கு. சொர்ணையே இல்ல. பாஸ், அந்த ஆள் உங்களை கிண்டல் பண்றாரு பாஸ். நீங்க நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, புரியல உங்களுக்கு? உனக்கே புரியும் போது எனக்கு புரியாம இருக்குமாடா மடையா? அவன் தான் என்ன வெளிப்படையாவே கிண்டல் பண்றானே. பேசாம கவனி, நான் போடுற கூகுளி. இங்க பாருங்க சம்பந்தி, நான் உங்களுக்கு நாகரிகமா சொல்லணும்னு நினைச்சேன். அது உங்களுக்கு புரியாது போல் இருக்க. நேரடியாவே சொல்றேன். சொல்லுங்க சம்பந்தி, நீங்க எவ்வளவு அனுபவம் உள்ளவரு. இங்க பாருங்க, நீங்க வக்கீலா இருக்கலாம், உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறது சாதாரணமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனா நீங்க வக்கீலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு அக்யூஸ்டர்ல போயிருக்கீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. ஸ்டேஷனுக்கு போனது நான் இல்ல, என் பையன். என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போனா உங்க பையன் போனா ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்து ஆளுங்க தானே? ஏன் நீங்க மட்டும் அக்யூஸ்டா போனது இல்லையா? இல்ல, இதுக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி வீட்டுல கல்ல விட்டு எரிஞ்சு நீங்களும் இந்த உங்க பக்கத்துல உட்கார்ந்து கணிச்சாக்கு நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி பூரா ஸ்டேஷன்ல இருந்தது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்னமோ ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன இது எப்படிடா சொட்டைக்கு தெரியலையே? இதெல்லாம் எங்க குடும்பத்தோட தரத்துக்கு ஒத்து வராதுங்க. நாங்கெல்லாம் ரொம்ப கௌரவமான வாழ்க்கை வாழ்றவங்க. நீங்களும் உங்க மகனும் பண்ற வேலை எங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு. சம்பந்தி, நீங்க முழுசா விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, உங்க வீட்டுக்கு நானும் சிவாவும் வந்துடுறேன். நீங்க ஏதோ எங்களை திட்டிட்டீங்க. நம்ம சிவா இருக்கானே, அவன் நம்ம பாஸை இந்த ஆளு திட்டானேங்கிற கோவத்துல 2 கஞ்சா பொட்டலத்தை எடுத்து நைஸா இங்க போட்டுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி வாசுங்கிறவரு அவங்க வீட்டுல கஞ்சா பதுக்கி வச்சிருக்காருன்னு ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு வச்சுக்கங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க? உங்களை கூட்டிட்டு போய் விசாரிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ நீங்க என்ன அக்யூஸ்டா ஆயிடுவீங்க? சேச்ச, கிடையவே கிடையாது. ஒரு சந்தேகத்தின் பேர்ல உங்களை விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஐயோ, என்ன சம்பந்தி அதுக்குள்ள பயந்துட்டீங்க? சிவா நிஜமாவே கஞ்சா கொண்டு வந்திருப்பானோன்னா? சேச்சே, அதுக்கெல்லாம் காசு செலவழிக்கணும் சம்பந்தி. இவன் ஒரு கஞ்ச பையன். கஞ்சாவை கண்ணுலயே பார்த்திருக்க மாட்டான். ஏண்டா? ஆமா பாஸ், கஞ்சா எப்படி இருக்கும்? அடிச்சு பார்த்தா தானே தெரியும். எனக்கும் தெரியாதுடா. பாத்தீங்களா, நாங்க 2 பேரும் எவ்வளவு இன்னசென்ட். சம்பந்தி, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக பேசல. யாராவது பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கூட விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாங்க. அது அவங்களோட கடமை. போலீஸ் அவங்களோட கடமையை செய்யறதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு as a lawyer and law abiding citizen of India நம்மளோட கடமை இல்லையா? அதத்தான் நானும் செஞ்சேன், என் மகனையும் செய்ய வச்சேன். இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? கடமையை செய்யறது ஒரு தப்பா? இஸ் இட் ராங்? சொல்லுங்க சம்பந்தி, இஸ் இட் ராங்? சம்பந்தி, தப்பு செஞ்சவங்களை கண்டிக்கணுங்கிற உங்களோட சமூக அக்கறையும் பொறுப்புணர்ச்சியும் பார்த்தா எனக்கு புல்லரிக்குது. நீங்க பெரிய மனுஷங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தப்பு எங்களோடது இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தப்பு யாரோடது? அதை கண்டுபிடிச்சு நம்ம கண்டிக்க வேண்டாமா சம்பந்தி? அப்ப தப்பு யாரோடதுங்கிறீங்க? என்ன சம்பந்தி நீங்க? யார் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களோட தானே தப்பு? ஆமாமா, அது யாரு கொடுத்தாங்க? என் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவ சாரு. என் பையன் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவ சாரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்காளே ஒரு இங்கிலீஷ்காரி, அதான் அரணிஜார் ஆஃப் டிராயர், அவ. அப்போ நீங்க யாரை கண்டிக்கணும்? அவங்கள தானே கண்டிக்கணும். இந்த மாதிரி தொந்தரவுலாம் வரும்னு தான் நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். ஹாஸ்டல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு சரி வராது. நீ பேசாம என்னோட இல்லத்தரசியா இருன்னு கேட்டாதானே. நான் ஏன்டா உனக்கு இல்லத்தரசியா இருக்கணும்? நான் ஒரு தனி ராஜ்யம் வச்சுக்கிட்டு அதுக்கு அரசியா இருக்கேன்னு கிளம்பிட்டான். அவன் தனியா ஹாஸ்டல் நடத்துற வரைக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். உங்க குடும்பத்துக்கு அவமானமும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாங்க, அந்த பொம்பளைக்கு அள்ளி அரசாணின்னு நினைப்பு. ஒரு கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டே அலையுது. நீங்க ரொம்ப ஷார்ப் சம்பந்தி அம்மா, பாயிண்ட் கரெக்டா புடிச்சிட்டீங்க. அவ வச்சிருக்கிற கிரீடத்தை நம்ம இறக்க வேண்டாமா? அதுக்கு நாம என்ன செய்யணும்? நான் செய்ய வேண்டியதை செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்னும் ஒப்பேர்ல. நீங்களும் சம்பந்தி அம்மாவும் மனசு வச்சா நிச்சயமா செய்ய முடியும். தப்பு பண்ணாத என்கிட்ட நீங்க பேசின நியாயத்தை அங்க வந்து
தப்பு பண்ண சாரு கிட்ட பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா அவ தன்னால வழிக்கு வந்துருவா. ஆமாங்க, அவர் சொல்றதாங்க கரெக்ட். யோசிக்காம பட்டன் கிளம்புங்க, போய் நறுக்க 4 வார்த்தை கேட்டு வந்துடலாம். சம்மந்தி அம்மா சொன்னா சம்மந்தி கோர்ட்ல அப்பீலே கிடையாது. கிளம்புங்க சம்மந்தி, டக்குன்னு விஷயத்தை முடிச்சிட்டு வந்துருவோம். ஏய் கார்த்தி வாடா. நிவி, அப்போ உன் தம்பி அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தானா இல்லையா? ஏதாவது கமெண்ட் அடிச்சிருப்பான், அதுக்கு கையை பிடிச்சி இழுத்தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் இது வரைக்கும் நீங்க யாரையும் கமெண்ட் அடிச்சதே இல்லையா? இல்ல பொண்ணுக்கு பின்னாடி சுத்தினதே இல்லையா? என்னடி குடும்பம் இது? உங்க அம்மா இந்த வயசுல எனக்கு புருஷனே வேணும்னு தனியா போயிருக்காங்க. உங்க அப்பா தப்பு பண்ணவங்களை விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை தண்டிக்கிறாரு. நீ என்னடானா ஈவ் டீசிங் பண்ண உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம அது ஒரு சாதாரண விஷயம், ஏன் நீங்க பண்ணது இல்லையான்னு என்னைய கேள்வி கேட்குற? உன் குடும்பத்துக்கு தப்பு எல்லாமே சரியாதான் தெரியும் போல் இருக்கு. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கறேன். அப்போ உங்க பார்வையில் எதுதான் தப்பு? இப்படி நீங்க கேள்வி கேட்கறது தான் தப்பு.